இன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மாற்றத்தை விரும்பும் அனைவருக்கும் இன்று ஒரு இலங்கையில் நடந்த அண்மை ஒரு 2 நாட்களுக்கு நடந்த விஷயம். கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்திருந்தார்கள். ஆகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எந்தவித குற்ற மனப்பான்மையும் இல்லாமல் லஞ்ச ஆலை திணைக்குழுத்துக்கு சென்றிருந்து அவருடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்து வெளியேறினார். அனைவரும் பார்த்திருப்பீங்க, சமூக வலைத்தளம் இருந்தாலும் சரி, செய்திகள் இருந்தாலும் சரி, கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கு போன அதே நேரம் இலங்கை வாழ் மக்கள் கௌரவ மஹிந்த ராஜபக்ச மீது எவ்வளவு அன்பு மரியாதை வைத்தார்கள் என்பதை நீங்கள் அந்த மக்கள் கூட்டத்தை வைத்து பார்த்திருக்க முடியும். ஆகவே அந்த மக்கள் கூட்டத்தில் வடகிழக்கில் உள்ள மக்களும் கூட இதில் இணைந்திருந்தார்கள் என்பது முக்கியமான விடயம். ஆகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போனது குற்றவாளியாக இல்லை, அழைத்திருந்தார்கள். அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்குவதற்காக போயிருந்தார். வாக்குமூலம் வழங்கிவிட்டு அவர் விடயத்தை கூறிவிட்டு வந்துவிட்டார். ஆகவே மஹிந்த ராஜபக்ச இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போனதே 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த காலப்பகுதியில் இடப்பட்ட வழக்கு இது. ஆகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குற்றம் சுமத்தி இருந்தால் அந்த காலத்தில் பிரதமராக இருந்தவர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச. ஆகவே எந்தவித குற்ற மனப்பான்பும் இல்லை. ஆகையால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியிருப்பார், எங்களுக்கு எந்தவித குற்ற மனப்பான்பு, நாங்கள் எந்த நேரம் நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ நாங்கள் வந்து சாட்சி வழங்க தயாராக இருக்கிறோம். ஆகவே கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போன அதே நேரம் மக்கள் ஒரு என்ன சொல்லுவதால் அந்த அந்த சுற்றி ஒரு மக்கள் அலையே மோதியது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த தோற்கடித்து மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அந்த 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 ஒரு நிலப்பாடை நாங்கள் எங்களுக்கு முன் பார்த்திருந்தோம். மக்களாகிய மஹிந்த ராஜபக்ச மீது மரியாதை அன்பு கொண்ட மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டுக்காக செய்த சேவைகள், 30 வருட யுத்தத்தை முடிவு செய்து அன்றாடம் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வழிவகுத்த தலைவனை சென்று அந்த தலைவனுக்கு கௌரவத்தை வழங்குவதற்காக அனைத்து இலங்கை மக்களும் வந்திருந்தார். அதில் விசேடமாக வடகிழக்கு மக்கள் கூட இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது மிகவும் பெருமையான விடயம். ஆகவே நாங்கள் வடகிழக்கு மக்கள் இன்றும் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால், சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால், சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அதுக்கு அடித்தளம் விட்டவர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஆகவே அன்றைய நாள் இலங்கை வரலாற்றில் மீண்டும் கௌரவ மஹிந்த ராஜபக்ச யார் என்பதை புரிய வைத்தினால் மீண்டும் நிச்சயமாக தலைமைத்துவம் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பார் கௌரவ நாமல் ராஜபக்ச. மீண்டும் கௌரவ மஹிந்த ராஜபக்சவுடைய ஆசீர்வாதத்துடன் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதியாக என்பதை மக்கள் மீண்டும் ஒரு சிக்னலை வழங்கியிருக்கிறார்கள், ஒரு தகவலை வழங்கியிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சவை மக்கள் இலங்கைக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது போன்று கௌரவ நாமல் ராஜபக்சவுடைய அடுத்த ஜனாதிபதி என்பதை மக்கள் இந்த அந்த கூட்டத்தின் மூலம் ஒரு சின்ன ஒரு தகவலை அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்களும் இந்த வெற்றியில் பயணிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்களாகிய நாம் சிந்தித்து இன்னும் மாயையான அரசியலை விட்டு புதியொரு அரசியல் யுகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதுபோன்று இது செயற்பட வேண்டும். அரசியலை மாயான போலி தேசியவாதிகளை கூற்றுகளை நம்பாமல் சற்று சிந்தித்து எமது சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து விடயத்தையும் எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்களே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவில் இளைஞராகிய நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நிச்சயமாக மாற்றம் வரும். ஆகவே அனைவரும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.